சமீபத்தில் பெங்களூர்லேருந்து இந்த பைபிள் கொரியரில் வந்திருக்கு. இந்த ராயல் சைஸ் பாருங்கள். இது என்ன ப்ராப்ளம்னா, பைபிள் பாருங்கள், பைபிள் இப்படி உப்பிட்டு இருக்குது. இந்த பைபிள் இப்போ உப்பிட்டு இருக்குது, அதாவது முன்னாடி தள்ளிட்டு இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னா, முதுகு ஃபுல்லாகவே பெண்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த முதுகு ஃபுல்லாகவே பெண்ட் ஆகிடுச்சு. ஹார்மோனியம் மாதிரி வருது பாருங்களேன், பேலன்ஸ் இல்லாமல் வருதுங்க. ஸோ இதை சரிப்படுத்தி நூலெல்லாம் டைட் பண்ணி இந்த முதுகு எப்படி நம்ம ஸ்டைட் பண்ணி இதை ரெடி பண்ணி காட்டணும்னு உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். அவர் வந்து இதே பர்கண்டி கேட்டிருக்காங்க. இந்த பர்கண்டி அவங்களுக்கு ரெடி பண்ணி தரப்போகிறோம். இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பாருங்கள். இது ராயல் சைஸு. ஆனால் பைபிள் பாருங்கள், பைபிள் வந்து எழுத்தெல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனால் எழுத்தெல்லாம் பக்கமாக இருக்குங்க. ஆனால் என்னன்னா, இப்படி தள்ளிட்டு வந்துடுறதுனால முடியல. அதனால் பெங்களூர் வந்து கொரியரில் அனுப்பிச்சிருக்காரு. இதை நம்ம ரெடி பண்ண போகிறோம். பாஸ்டருக்கு நான் ரெடி பண்ணி போடுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் பார்த்துட்டு எனக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அநேகருக்கு பைபிளில் சொல்லுங்கள். கர்த்தருடைய வார்த்தை வானமும் பூமி ஒழிந்தாலும் அவருடைய வார்த்தை ஒழியாது. பைபிளை பாதுகாத்து வச்சுங்க. புது பைபிளும் வாங்கி படிங்க. பைபிளும் சிலருக்கு வாங்கி கொடுங்க. காட் பிளஸ் யூ.